வணக்கம். விருச்சிக ராசி 2025 குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியால் செய்யும் தொழில், வியாபாரம், பணம், வருமானங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதே இந்த பதிவு. விருச்சிக ராசியான உங்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி 5ஆம் ராசிக்கு செல்வது நற்பலன்களை தரும். அர்த்தாஷ்டம சனியாக 2.5 ஆண்டு காலம் பல வகையிலும் உங்களுக்கு பொருள் நஷ்டம், தொழிலில் பின்னடைவு, எவ்வளவு வருமானம் வந்தாலும் பற்றாக்குறை, பொருளாதாரத்தில் சிக்கல்களும் பல வகையான கஷ்டங்களும் கொடுத்திருப்பார். இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்தால் அஷ்டம சனியில் பாதி கெடு பலன்களை தர வேண்டும் என்பது ஜோதிட விதி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் என்பவர் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து முற்றிலும் விலகி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானத்தில் அமருகின்ற இந்த காலகட்டத்தில் கெடு பலன்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும். சனி பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்துக்கு நற்பலன்களை கொடுத்துவிட முடியாது. 4 கிரகங்கள், குரு, சனி, ராகு, கேதுக்கள், இந்த 4 கிரகங்கள் தான் நன்மையும் தீமையும் கலந்தே செய்யும். 4 கிரகங்களும் பாதகமாக இருந்துவிட்டால் கெடு பலன்கள் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். போராட்டங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இப்பொழுது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகிவிடுவார். அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடம் சொல்லியிருக்கோம். சுகஸ்தானத்தை பாதிப்பது, நோய்கள் அதிகரிப்பது, கடனாளிகளாக மாறுவது, வண்டி வாகனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், உடல் நலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு பாதகங்கள் முற்றிலும் விலகக்கூடிய சனி பகவான் பேச்சு என்பது நல்லதை செய்யும். இதனால் வரையில் இருந்து வந்த தடைகளை சனி பகவான் மாறியதுமே நற்பலன்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சனி பகவான் மாறுகின்ற இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் மாற்றம் பெறுவது சிறு கெடு பலன்களை கொடுத்துவிடும். நான் முன்பதே சொன்ன மாதிரி 4 கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஒரு கிரகம் தவறான இடங்களில் இருந்து மற்ற 3 கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. கஷ்டங்களும் நஷ்டங்களும் குறைந்தே வாழ்க்கையில் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும். ஏதாவது ஒரு கிரகம் தவறான இடத்தில் இருந்தால் பரவாயில்லை. இந்த 2025 சனி பகவான் மாறி 5ஆம் இடத்தில் அமருவார். குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமருவது கெடு பலன்களை தருவார். ராகு பகவான் பயிற்சி பெற்று 4ஆம் ராசியில் அமருவது உடல் நலத்தில் பாதிப்பும், வீடு, செய்யும் தொழில், உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து விடுவார். கேது பகவான் தொழிலில் மாற்றங்களும், தொழிலில் வளர்ச்சியும், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்குண்டான வழியை கேது பகவான் செய்தாலும் அதிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, 10ஆம் இடத்தில் கேது பகவான் அமரும்போது தொழில் மாற்றம், இடமாற்றம், அது மட்டும் இல்லாமல் வருமானம் என்பது சில நேரங்களில் கடினமாக உழைத்து
அதற்கு பிறகு கை நிறைய காசை உங்களால் பெற முடியும். இந்த வகையில் ராகு பகவான் கெட்ட இடங்களில் 2025 அமருவதும் குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமருவதும் 2 கிரகங்கள் பாதகம். ஆனால் சனி பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு பலமாக இருப்பதினால் பெரிதளவு துன்பங்கள் பெற முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். இதற்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா நல்ல நிலையில் இருந்தால் குரு பகவான் 8இல் மறைவது என்பது அதிகப்படியான கெடு பலன்களும் விரயங்களும் கஷ்டங்களும் தொழிலில் உங்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புகளும் தொழில் வளர்ச்சி இல்லாத நிலையை கொடுக்கும். குரு பகவான் ஒன்றும் ஓராண்டில் 12 மாதமும் கெடு பலன்களை தர முடியாது. காரணம், அவர் பயிற்சி பெற்று அமர்ந்தவுடன் 5 மாதங்கள் போனதுக்கு பிறகு வக்ரம் பெற்று விடுவார் அல்லது அதிசாரம் பெற்று விடுவார். அப்படி வக்ரமும் அதிசாரமும் பெற்றால் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் செய்து வந்த கெடு பலன்கள் முற்றிலும் மறைந்து நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். விருச்சக ராசிக்காரர்கள் அதிகமாக கஷ்டப்படக்கூடியது குரு பகவான் 2025 மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி பெற்ற பிறகு 5 மாதங்கள் மட்டும் கடுமையான கஷ்டங்களை கொடுத்து அதற்கு பிறகு நற்பலன்கள் என்பதை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். இடையில் இருக்கக்கூடிய 5 அல்லது 6 மாதங்கள் மட்டும் சற்று பொறுமையாகவும் நிதானத்துடனும் உங்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் நேரம் சரியில்லை என்பதை நீங்கள் உணர்ந்தாலே பாதகங்கள் பெரிதளவு வருவதை தடுத்து கொள்ளலாம். ஏன் கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் நல்ல இடத்திற்கு வரும்போது குரு பகவான் அதிகப்படியான கெட்ட பலன்களை தரக்கூடிய இடம்தான் 8ஆம் இடம். இதில் ஆண்டு முழுக்க கெடு பலன்களை குரு பகவானால் தர முடியாது. 5 அல்லது 6 மாதங்கள் மட்டும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சற்று அமைதியாகவும் இருந்தாலே பெரிதளவு பாதகம் என்பது உங்களை தேடி வராது. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை மனமுருகி வேண்டி வந்தாலே வரக்கூடிய கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். இந்த பலனாகப்பட்டது அனைத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கும் இத்தகையான கெடு பலன்களை தந்து விடாது. சிறு பிள்ளைகளுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு வரலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையலாம். திருமணமாகாமல் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் பிரச்சனை, வருமானம் வந்தும் பற்றாத குறை, வண்டி வாகனங்களில் சில பிரச்சனைகளும் வண்டி வாகனங்கள் பழுதடைவதில் செலவுகளும் இருக்கும். திருமணமாகி குடும்பத் தலைவனாகவோ குடும்பத் தலைவியாகவோ சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் பொறுப்புகளை சுமக்கின்ற அரசு ஊழியர்களாகவோ அதிகாரிகளாகவோ இருந்தால்தான் சற்று பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த 5 அல்லது 6 மாதங்கள் மட்டும் உங்களுடைய கோபம் அல்லது அவசரம் அல்லது என்ன நடக்குதுன்னு தெரியல என்கின்ற ஒரு குழப்பத்தை தவிர்த்து பொறுமையாக இருந்தால் பாதகங்கள் குறைந்து அதற்கு பிறகு குரு மாறியதும்
3 கிரகங்கள் பலமாக மாறிவிடும், இருக்கும், நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும். 2025 மே மாதத்திற்கு பிறகு 5 மாதம் மட்டும் பொறுமையாக இருந்து, குரு பகவானால் பிரச்சனைகள் வந்தால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது அல்லது வியாழக்கிழமை தோறும் நவகிரகங்களை சுற்றி வருவது, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து வந்தாலே பாதகங்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.